ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் வுட்டு ஹோல்ஸை வந்து பேக்கிங் சோடாவையும் ஃப்ளெக்ஸ் கியூக்கையும் வச்சு எப்படி அடைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த ஃப்ளெக்ஸ் கியூக் எடுத்துக்கிறேன், பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு வுட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்குது, பெருசாகவும் இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக ஹோல்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அதில் பேக்கிங் சோடாவை கொட்டிக்கோங்க. சும்மா கை வச்சு நல்லா ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி டைட் பண்ணி விட்ருங்க. டைட் பண்ணி விட்டுட்டு வேண்டாததை வந்து ஒதுக்கி விட்ருங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாகிடும், அப்புறம் அதை தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும். இதுவே தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போது அந்த ஃப்ளெக்ஸ் கியூக்கை வந்து அதில் போட்டுருவோம். கொஞ்சம் குழியாகிடும். அப்புறம் திருப்பியும் லைட்டாக மேலே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே லைட்டாக போட்டுவிடுவோம். கை வச்சு தள்ளாதீங்க, கையில் பிடிச்சின்னா ஒட்டிக்கும். குச்சி இல்லைனா பிளேட் வச்சு தள்ளி விடுங்க, இந்த மாதிரி நைஃப் வச்சு. இப்போவே ஹார்டாகிடுச்சு. அது மேலே இன்னொரு லேயர் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்சம் தள்ளி அது ஓரளவுக்கு சமமாக வச்சுட்டு மிச்சத்தை எடுத்துட்டு அது மேலே போட்டுவிடுவோம். இப்போ அது மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் கியூக் போட்டு விடுவோம். எம்ரி ஷீட் வச்சு தேய்ப்போம். இது எம்ரி ஷீட் வச்சு தேய்க்க முடியல, அதனால் வந்து ரஃப் ஷீட் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிடும். மிஷினில் போடுறதுனால போடலாம். அப்புறம் ரஃப் ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது இன்னொரு ஹோல்ஸையும் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு ஹோல்ஸில் போட்டு அது மேலே வச்சு ஸ்க்ரூ வச்சு குத்துறேன். வுட்டு தான் வருதே தவிர அது எதுவுமே ஆகலை, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் எம்ரி ஷீட் வச்சு தேய்ச்சி எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது, ஹார்டாக இருக்குன்றது பாருங்கள். ஸோ வுட்டில் எதுனா ஹோல்ஸ் இருந்ததுன்னா இது மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.